ஸோ இது வந்து ஒரு 10க்கு 16 கடைங்க. நம்ம ஒரு 10க்கு 14 செட் பண்ணியிருக்கோம். பாக்கி பின்னாடி வந்து ஒரு 2 அடி 2.5 அடி பக்கம் நம்ம ஸ்டோரேஜ் மாதிரி விட்ருக்கோம். ஸோ எப்பளும் மாதிரி நம்ம இங்கே வந்து எல்லா கடையிலையும் நம்ம செட் பண்ணுற மாதிரி ஒரு 4 அடி பக்கம் சீட் அடித்து 2 கிளாஸ் பெட் போட்டிருக்கோம். இங்கே அந்த பெர்ஃப்யூமு வேலெட்டு இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து என்ன ஷாப் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் டு அரக்கோணம் நியர்பை சென்னை கிட்ட, அரக்கோணம் வந்து திருப்பதி இந்த டிஸ்ட்ரிக் இந்த ஏரியா கிட்ட வந்து ஒரு சின்னதாக ஒரு துணிக்கடை வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கஸ்டமரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days பிஃபோர் நம்மளை கூப்பிட்டு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து எனக்கு தீபாவளிக்கு ஒரு 1 week முன்னாடி வேணும் அப்படின்னு சொன்னார். ஒன்றும் பிரச்சனை இல்லைனா பண்ணி கொடுத்துக்கலாம், நமக்கு தீபாவளிக்கு பிஸி ஒர்க் போயிட்டு பிரச்சனை இல்லை, நம்ம அர்ஜென்ட் தானே பண்ணி கொடுத்துக்கலாம், சின்ன கணக்குனால பிரச்சனை இல்லை பண்ணி கொடுத்துக்கலாம் சொல்லி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ நம்ம மேலே அவ்வளோ ட்ரஸ்டபுளாக இருந்து வீடியோ காலில் தான் அவர் நம்ம கடையை நம்ம நேரில் வந்தோம். அவர் யாருமே இல்லை, நம்ம சிங்கிளாக வந்து கடையை ஓப்பன் பண்ணி அவர் வீடியோ காலில் எங்கெங்கே எப்படி வரணும்னு சொல்லிவிட்டு நம்ம அளவு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு 10க்கு 16 கடைங்க. நம்ம ஒரு 10க்கு 14 செட் பண்ணியிருக்கோம். பாக்கி பின்னாடி வந்து ஒரு 2 அடி 2.5 அடி பக்கம் நம்ம ஸ்டோரேஜ் மாதிரி விட்ருக்கோம். ஸோ எப்பளும் மாதிரி நம்ம இங்கே வந்து எல்லா கடையிலையும் நம்ம செட் பண்ணுற மாதிரி ஒரு 4 அடி பக்கம் சீட் அடித்து 2 கிளாஸ் பெட் போட்டிருக்கோம். இங்கே அந்த பெர்ஃப்யூமு வேலெட்டு இதெல்லாம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம பூஜா சாமியாக எடுத்து வச்சு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரண்ட்டு கிளாஸ் போடுறாங்க, அந்த கிளாஸ் வந்துடும், அப்போ அது ஈவன் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி ரேக்கு, ஒரு 4 அடி ரேக்கு, இன்னொரு 4 அடி ரேக்கு. இது பார்த்திங்கன்னா 3 ரேக் போட்டிருக்கோம். 2 பார்டர் கொடுத்து 3மே பக்காவாக ஃபினிஷிங் வர மாதிரி போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது டோட்டலாக 8 அடி ஹைட்டு போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். டெப்த்து வந்து 1.25 அடி, நம்ம ட்ரெஸ் ஷாப்புங்கிறனால 1.25 அடி போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்ம ரிமூவபிள் டைப் தான். எல்லாம் இங்கே வந்து அசம்பிள் பண்ணோம், மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே செஞ்சு இங்கே வந்து அசம்பிள் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 அடி ரேக் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ரூமுக்கு போகிற மாதிரி இங்கே ஒரு ரூம் கேட்டிருந்தார் அவர் கஸ்டமரு. இங்கே ஒரு ரூம் போட்டு இங்கே ஒரு ரூம் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே இந்த ஒரு நமக்கு ஒரு 6.25 அடி 7 அடி போகுது ரூமு ஹைட் டோரு. அதுக்கு மேலேயே ஒரு 1.5 அடி பக்கம் 1.25 அடி பக்கம் ஒரு ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். அது ஃபினிஷிங்காக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 ரேக் போட்டிருக்கோம். பார்க்க ஒரே ரேக் மாதிரி இருக்கும், ஆனால் 2 ரேக் போட்டு சென்ட்ரல் ஒரு பார்டர் கொடுத்து இதுவுமே ஒரு ஃபினிஷிங்காக பாருங்கள் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள், பக்காவாக இருக்கும். ஸோ இந்த ஷாப்புக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பான்வே வுட்டு, மார்பிள் ஒயிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து கம்ப்ரஸர் பார்ட்டிக்கல் போர்டு தான், கே போர்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து யார்கிட்ட பண்ணாலுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் குவாலிட்டியை வந்து செக் பண்ணுங்கள். என்கிட்ட தான் பண்ணணும் இல்லை, எங்கே பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு குவாலிட்டி செக் பண்ணுங்கள். என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறாங்க, என்ன குவாலிட்டி போடுறாங்க, என்ன டேப் போடுறாங்க, எல்லாமே செக் பண்ணுங்கள். செக் பண்ணி மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஷாப்பில் வந்து ரேக் செட்டிங்ஸு. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4க்கு 4 ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்கோங்க. 4க்கு 4 ஒரு ரூமில் வந்து அவுட்டரில் ஒரு கிளாஸ் கேட்டிருந்தார் டோரில், அங்கே ஒரு கிளாஸ் போட்டு கொடுத்து உள்ளே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். எவ்வளோ ஃபினிஷிங்காக பக்காவாக இருக்குது பாருங்கள். இது கேபின் அப்படி இங்கே வந்து செட் பண்ணது, அங்கே செஞ்சு கொண்டது இந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வச்சு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு மிரர், இங்கே ஒரு மிரர் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இது இந்த ஷாப்போட ரேக் செட்டிங்ஸு. தென் கவுண்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி கேஷ் கவுண்ட்ரு போட்டிருக்கோம். 4 அடி கேஷ் கவுண்ட்ரு. இங்கே வந்து அவங்க உள்ளே வரக்கு ஓப்பனு, ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸ் வந்துடும். தென் இங்கே வந்து 2 4 அடி 4 அடி கவுண்ட்ரும், இங்கே ஒரு 5 அடி கவுண்ட்ரும் நம்ம ட்ரெஸ்ஸு விரித்து காட்டுற மாதிரி ஃப்ரீயாக காட்டுற மாதிரி 2 அடி டெப்த்து போட்டு 3 அடி ஹைட்டு போட்டு ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக டிசைன் கொடுத்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதான் இந்த ஷாப் செட்டிங்ஸு. நம்ம இதை எங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு கூப்பிட்டா நம்ம வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். ஒரு சின்ன கடை அதனால் இங்கேருந்து எவ்வளோ தூரம் வரமாட்டோம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நம்ம இதான் நம்ம ஒர்க்கு, நம்ம இதிலேயே தான் இருப்போம். நீங்கள் எவ்வளோ தூரத்து இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதே சப்போர்ட் கொடுங்க. என்கிட்டன்ட்டு இல்லை, எங்கே பண்ணாலும் நீங்கள் வந்து குவாலிட்டி வைஸு எல்லாமே பக்காவாக செக் பண்ணி பக்காவாக வாங்க. நீங்கள் அதே மாதிரி நமக்கு இப்போ சப்போர்ட் கொடுக்குற மாதிரி பக்காவாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. துணிக்கடை மட்டும் இல்லை, ஃபேன்சி, மொபைல் ஷாப்பு, பெட்டி கடையிலேருந்து சூப்பர் மார்க்கெட் வரையும் நம்ம ஒரு 200 வீடியோஸ் பக்கம் போட்டிருக்கோம். 200 கஸ்டமர் பேசின ட்ரஸ்டபுளான ரிவ்யூஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேணால் நம்ம சேனல் பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கும், எல்லாம் பார்த்துட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.